இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க டியூட் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க. இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது மமிதா மேம்க்கு அவர் அப்பா சரத்குமார் சாரால் ஒரு பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனை என்ன அண்ட் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறக்காண்டி நம்ம பிரதீபனா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு மமிதா மேம்க்கு. அதுக்கப்புறம் மமிதா மேம்க்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சப்பறம் ஏன் பிரதீபனா ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு படம் தான் டியூடு. ஸோ எனக்கு இந்த படம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க அண்ட் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பட் என்னையை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா நம்ம பிரதீபனா. அவர் பண்ணியிருக்க அகன்ய கேரக்டர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன். அதனால எனக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் அதுக்கப்புறம் சாயனோட மியூசிக்காக இருக்கட்டும், நிக்கி என்னோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்தோட இன்னொன்று பெரிய பாஸ்ட்னே சொல்லலாம், இல்லை ஏன் பேக் போன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா கீர்த்தீஸ்வரன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் டைரக்ஷனில் பிடிச்ச விஷயம்னா, அதாவது இந்த படம் ரோம்காம் ஜானர் தான் சொல்லி நான் நினச்சேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரோம்காம் ஜானரில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. பட் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அதாவது இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை பற்றி பேசியிருப்பாரு. அது பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த விஷயத்துல இந்த படத்தோட டைரக்டர் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த இன்ட்ரோல் சீன் தாறுமாறாக இருக்குமா, அதனாலே செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் 50-50 தான் சொல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலுமே நான் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த படம் தேட்டரில் பார்க்கலான்னு சொல்வேன். பட் ஹீரோ ஹீரோயின் பண்ணுற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் இந்த படம் தேட்டரில் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.